அன்பார்ந்த மலரும் பூமி நேயர்களே, நம்மில் பலருக்கு தோட்டம் அமைக்க வேண்டும், செடிகளை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் செடிகள் வளர்ப்பை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாதே. அப்படியே தெரிந்து கொண்டாலும் நம் வீட்டில் போதிய இடம் இல்லையே என்ற எண்ணத்தில் செடிகளை வளர்க்க தயக்கம் காட்டி வரும் நண்பர்களுக்கு ஒரு செய்தியை கூற விரும்புகிறோம். பல அயல் நாடுகளில் மண் இல்லாமல் குறைந்த நீரை கொண்டு பலவிதமான தொட்டிகளிலும் பைகளிலும் பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். நாம் செடிகளை வளர்க்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் இது குறித்த பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள பல வழிகள் உள்ளன. இன்றைய நிகழ்ச்சியில் தொட்டிகளை பயன்படுத்தி செடிகளை வளர்ப்பது குறித்து பயனுள்ள தகவல்களை கூறுகிறார் சென்னை பணி ஓய்வு பெற்ற துணை வேளாண்மை இயக்குனர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். தொட்டியில், அதாவது கண்டெய்னர் கார்டனில் செடி வளர்க்குறது ரொம்ப இப்போ புதுசாக அதிகமாக ஆர்வம் பெருகிட்டு வருது. ஏன்னாக்கா மண் கிடையாது. சென்னையில் பார்த்திங்கனாக்கா வீட்டில் தோட்டம் போகிறதுக்கு இடம் இல்லை, மாடி மட்டும்தான் காலியாக இருக்குது. அதனால் தொட்டியில் வளர்க்குற ஒரு மெத்தட் பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. அது அரசும் வேறு பையில் கொடுக்குறாங்க. குரோ பேக் பயிர் பைகளில் கொடுக்குறாங்க. தொட்டிகளில் பிளாஸ்டிக் தொட்டி இருக்குது, கண்ணாடி தொட்டிகள் இருக்குது, ஃபைபர் கிளாஸ் இருக்குது, அப்புறம் மண் தொட்டி இருக்குது, சிமெண்ட் தொட்டி இருக்குது. எந்த தொட்டியை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு தொட்டினா முக்கியமாக அடிப்பாகம் நிற்கணும், சாயக்கூடாது காற்றடிச்சா. அப்புறம் அதில் ஒரு வடிகாலுக்கு ஒரு ஓட்டை இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு தொட்டிக்கு. அப்புறம் தூக்கிறதுக்கு நம்ம வீட்டு மகளிரோ முதியோரோ சிறுவர்களோ தூக்கிறதுக்கு எடை குறைவாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் எடை குறைவாக இருக்கணும், அதிக நாள் வரணும், தலை குறைச்சலாக இருக்கணும், நம்ம செடி வச்சா அழகாக இருக்கணும். அதுமாரிலாம் கருத்து கொண்டு நீங்கள் உங்கள் தொட்டியை தேர்வு செய்யலாம். இது ஒரு செடியை எப்படி தொட்டியெலாம் பேக் பண்ணுறது என்னங்கிறத செய்யறது என்ன பண்ணணும்னா, முதல்ல தொட்டியை செலக்ட் பண்ணிட்டீங்க. அது உங்கள் தோட்டத்துக்கு தகுந்த மாரி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னோடய வீட்டில் நான் இந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், அதுக்கு சூட் ஆகணும், நான் இந்த கலர் இது மரம் வைக்கிறேன், அதுக்கு தகுந்த மாரி. அதனால் நீங்கள் உங்களோட வர்ணத்துக்கு தகுந்த மாரி தீம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் தொட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். டெரக்கோட்டா, மண், பீங்கான், எப்படியோ அதுக்கு தகுந்த மாரி செலக்ட் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதில் வடிகால் ஓட்டை இருக்கணும். சரி, தொட்டியை செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதை அதுக்கு வேண்டிய மண் கலவையை தயார் பண்ணணும். மண் கலவையை தயார் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக செயல்படணும். உங்கள் வீட்டிலே இருக்கிற தோட்ட மண் எடுத்துக்கலாம். தோட்ட மண்ணோட கொஞ்சம் இலமக்கு போடுங்க. அப்புறம் மக்கிய தொழு உரம், ஆட்டு உரம், மாட்டு உரம், கோழி உரம் எதாக இருந்தாலும் கலந்துக்குங்க. இப்போ கிடைக்கக்கூடிய மண்புழு உரம் அதையும் கலந்துக்குங்க. அப்புறம் தேங்காய் நார், மக்கிய தேங்காய் நார், அதான் ரொம்ப முக்கியம். மக்காத பொருள் உரத்தை எதுக்கும் உபயோகப்படுத்தாதீங்க. மக்காத மாட்டு சாணி, மக்காத கோழி சாணி, இல்லை மக்காத தேங்காய் நார்லாம் போட்டிங்கன்னா இந்த சூடு உற்பத்தியாகி அது வெப்பம் அதிகமாகி செடி வெளுத்து போயிடும். அதனால் தொட்டியில் உபயோகப்படுத்தும் போது அதுக்கு மக்கின தேங்காய் நார், மக்கின சாணி உரம், மக்கின ஆட்டு எரு, மக்கின கோழி எரு, மக்கின குதிரை எரு, இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நீங்கள் பாட்டுக்க பச்சை சாணி இருக்குது போட்டுட்டிங்கனாக்கா செடி வெளுத்து போய் சரியாக வராது. ஏன்னாக்கா இந்த மக்கினதில் தான் இந்த பாக்டீரியா போன்ற நுண்கிருமிகள் போய் வேலை செஞ்சு அதை சத்தை உடச்சி செடியை உடனே வரும். அப்புறம் தொட்டி தூக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணணும்னா, தேங்காய் நார் கழிவை, மக்கின தேங்காய் நார் கழிவை யூஸ் பண்ணுறோம். அதில் யூஸ் பண்ணுறதால என்ன ஆகும், யார் வேணாலும் தொட்டியை ஈஸியாக தூக்கலாம். ஒரு அடி தொட்டியில் மண் போட்டு நீங்கள் செடியை வளர்த்திங்கன்னா 25 கிலோ வெயிட்டு. அது எப்படி தூக்க முடியும் நம்மளால்? வீட்டில் இருக்கிற மகளிரோ நம்மளோ வயதானவங்களோ குழந்தைகளோ தூக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம தேங்காய் நார் கழிவை யூஸ் பண்ணுறதுக்காக மக்க வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் நீங்கள் இலமக்கம் போட்டிங்கனாக்கா தொட்டியோட எடை குறையும். நீங்கள் ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகலாம். இங்கே வெயில் அடிக்குது, இங்கே அடிக்கலை, இங்கே வேணும், அங்கே வேணும், எங்கே வேணாலும் தொட்டி எடுத்து வச்சுக்கிற தொட்டி. இதில் ஒரே ஒரு லாபம் என்னென்னா, நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே எடுத்து வச்சுக்கலாம், மாடியில் எடுத்து வச்சுக்கலாம், தரையில் எடுத்து வச்சுக்கலாம், விருந்தினர் வராக அழகு விட்டு செடி வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதில் ஒரு பெரிய நன்மை இந்த தொட்டியில் வளர்க்குறது. அதனால் தொட்டியை அழகான, எடை குறைவான, விலை மலிவான, தூக்கக்கூடிய தொட்டியை வாங்குங்க. அதில் வடிகால் தொலை இருக்கான்னு பாருங்கள்,
வடிகால் துளையில் ஒரு சில்லு வைங்க, கீழே வந்து செங்கல் தூளை போடுங்க, செங்கல் பெருக்கு கூட உடச்சி போடலாம், இல்லைன்னாக்கா தேங்காய் நாரை போடலாம், மணலை போடுங்க. ஆற்று மணலை போட்டிங்கன்னா தண்ணி நல்லா வடியும். மேலே வந்து ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு மண்ணை நல்லா அமுத்திட்டு தண்ணி விட்டு ஈரமாக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சின்ன செடி நட போகிறீங்களோ அந்த செடியை எடுத்து சாயந்தர நேரத்தில் 4 மணிக்கு மேலே நீங்கள் செடி நடுறது நல்லது. அதனால் 4 மணிக்கு மேலே நீங்கள் பகல்லே இதெல்லாம் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ரெடி பண்ணி 4 மணிக்கு மேலே நீங்கள் செடி நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, வீட்டிலே தயார் பண்ணாலும் சரி, அது மரச்செடியாக இருந்தாலும் சரி, காய்கறி செடியாக நாத்தால் தக்காளி கத்திரி போன்ற நாற்றுகளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு தொட்டிக்கு எத்தனை நாற்று நடலாம் அப்படின்னு இருக்குது. சில காய்கறி செடி கத்திரி தக்காளி எல்லாம் வந்து பெரிய தொட்டி சைஸ் தகுந்த மேலே தான் ஒரு செடியை வளர்க்கணும். நீண்ட நாள் வாழக்கூட கத்திரினாக்கா ஒரு செடி, தக்காளி ஒரு செடி, கொத்தவரை 3 செடி, அதுமாரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி நடணும். அதனால் சாயந்தரத்தில் நீங்கள் வந்து அந்த நிரப்பிய தொட்டியில் விதையோ செடியோ நடுறீங்க. இதை வந்து அடுத்த நாள் காலம்பரம் மறுபடியும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி முளைச்சிருக்குதா என்னான்னு பாருங்கள். இதில் முக்கியமானது என்னென்னா, தண்ணி வந்து தொட்டி வைக்கிறீங்கன்னாக்க நீங்கள் வைக்கிற இடத்த பார்த்து தண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றணுன்னாக்க காலம்பரை 8 9க்குள்ளே தண்ணி ஊற்றி முடிச்சிருங்க. அதேமாரி மறுபடியும் சாயந்தரம் 4:30க்கு மேலே 6:30க்குள்ளார நீங்கள் தண்ணி ஊற்றுறது நல்லது. தொட்டியில் வந்து எல்லா செடியும் வளர்க்கலாம். என்னென்ன செடி வளர்க்க சில முக்கியமான செடியெலாம் நான் வச்சுருக்கிறேன், அதை பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து இது தொட்டியிலேயே எல்லாத்தையும் இப்போ மரம் முதற்கொண்டு வளர்க்குறாங்க. முருங்கை மரம், பப்பாளி, எலுமிச்சை போன்ற மரங்கள்லாம் வளர்க்குறாங்க. அதையும் வளர்க்கலாம். அது தரையிலையும் வளர்க்கலாம், இடம் இருந்தால் மாடியில் வளர்க்கலாம். இதை முக்கியமாக மாடி தோட்டத்துக்கு தரையில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து ஈஸி. வேர் வந்து சீக்கிரம் ஆழத்துக்கு போகும். பட் மாடியில் இருக்கிற செடிக்கு ஆழமாக போக முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு சில உத்திகள்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் மேலே செடி வளர்க்கலாம். அது வந்து கொஞ்சம் ஆர்வம் வேணும், பொறுமை வேணும், அப்புறம் வந்து சில கருவிகள் வேணும். அதை பற்றிலாம் வந்து நம்ம பார்க்கலாம். இதுவரையிலையும் தோட்டம் அமைக்கணுன்னா என்னென்ன அடிப்படை தேவைகள், மண், நீர், ஒளி, இதர தேவைகள் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சென்னையில் வாழ்ந்தால் கூட பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூந்தொண்டலங்கிற கிராமத்தில் ஒரு 25 சென்ட்டு வாங்கி போட்டு அதில் ஏதாவது விவசாயம் பண்ணணும், ஏதாவது காய்கறி நமக்கு வேண்டியற்ற போட்டு நமக்கு தேவையான பொருள்களை நாம்ளே உற்பத்தி செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட என்ன நான் படித்த விவசாயத்தை நடைமுறைப்படுத்தி செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இங்கே செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். இதில் முக்கியமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 25 சென்ட்டில் வந்து முதல்ல பிரிச்சுக்கிட்டேன். முதல்ல திட்டமிடும் போது முதல்ல மண் என்ன இருக்குது, இது கடல் பக்கத்தில் இருக்க அந்த மண் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல என்ன மரம் நல்லா வரும், பக்கத்தில் இருக்கிற விவசாயி என்ன பயிர் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன மரம் வச்சுருக்கிறாங்க, எந்த மரம் நல்லா வருது, காற்று எந்த பக்கம் அடிக்குது, வெயில் எவ்வளோ நேரம் இந்த இடத்துல வருது, கிழக்கால எவ்வளோ வருது, மேற்கால எவ்வளோ வருது, வடக்கால 4 திசையிலும் எவ்வளோ வெளிச்சம் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இங்கே மண்ணோட நீரோட்டம் எப்படி இருக்குது. ஏன்னா இங்கே வந்து வேறு ஆறு குளம்லாம் இல்லை, நம்ம வந்து ஆழ்துளை கிணறு தான் நம்பியிருக்கோம். அதனால் நீரோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு பண்ணை இல்லத்தை கட்டிக்கிட்டு இங்கே வந்து எல்லா பயிரையும் நம்மளே செஞ்சு அதை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு இங்கே வந்தேன். முதல்ல வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு முதல்ல நான் முக்கியத்துவம் கொடுத்தது வந்து மழை நீரை வந்து சேமிக்கணும். ஏன்னா இப்போ இந்த 25 சென்ட்டுக்குள்ளே விழுற தண்ணியை வந்து வெளியில் போக விடாமல் நம்ம அதை ஃபுல்லாக உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த மழை நீர் அறுவடைக்காக ஒரு பள்ளம் ஒன்று தோண்டி அது கிணத்து வட்டையை வச்சு மழை நீரை பூரா சேமிக்கிற ஒரு உத்தியை கண்டுபிடிச்சி, அந்த மழை நீர் சேமிக்கிற பக்கத்திலேயே ஆழ்துளை கிணறை போட்டு மழை நீரை வந்து சேமித்து அதுலேருந்து நான் பம்ப் அவுட் பண்ணி எனது தோட்டத்துக்கு வேண்டியான நீரை வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு டேங்கை வச்சு புவியீர்ப்பு விசையிலேயே தண்ணி பாயிற மாரி, ஆட்கள் தேவையில்லாமல் தானாகவே தண்ணி வடிகிற மாரி உயரமான இடத்துல ஒரு டேங்கை வச்சு தானாகவே தண்ணி பாயிற மாரி ஒரு உத்தியெல்லாம் படித்து, சில இடத்துல வந்து
சோக் பிட் அப்படிங்கிற மாரி ஒரு ட்ரில்லு பண்ணி அதில் மணலெல்லாம் போட்டு அந்த தண்ணீரை நம்ம 25 சென்ட்டுக்குள்ளேயே எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற உத்தியெல்லாம் ஃபாலோ பண்ணி இதை பண்ணி இங்கே வந்து எல்லா பயிரையும் வளர்த்துருக்குறேன். இங்கே வந்து என்னென்னா மரம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொய்யா மரம், சப்போட்டா மரம் போன்ற மரங்களும், அதை தவிர மாடுகளுக்கு வேண்டிய தீவன பயிர் அதை வந்து செவுத்தோரமாக நட்டு அதுலேருந்து பக்கத்தில் மாடு வளர்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கி கொடுத்து அவங்களையும் இந்த பயிர் பண்ணுங்க, இது வச்சிங்கனாக்கா நீங்கள் பயிருக்கு மாடுகளுக்கு வேண்ட பசுந்தீவனம் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அதையும் நீங்கள் வளங்க அப்படிங்கிற மாரி ஒரு 20-30 கரைகளை நட்டு அழகு வேலி மாரியும் உபயோகமாக இருக்கிற மாரியும் மீதி பேருக்கு கொடுக்கறதுக்கும் அது ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதனால் தீவன பயிர் அதில் போடுறோம். அதை தவிர வந்து பூஞ்செடிகள் தனி மேலே உட்காந்துருக்கும்போது சுற்றி பார்க்கும்போது அழகான பூச்செடிகள், பனை மரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு அழகாக குளிர்ச்சியாக இருக்குங்கிறதுக்காக பூவழகு செடிகளையும் இங்கே வளர்த்துருக்குறேன். இதை தவிர வந்து நமக்கு வேண்டிய குடும்பத்துக்கு வேண்டிய காய்கறி பொருள்களை, காய்கறி கத்தரி, தக்காளி, வெண்டை போன்ற பயிர்களையும் தொட்டிலையும் தரையிலையும் வளர்த்து ஒரு தைப்பட்டம் ஆடிப்பட்டம் அதுக்கு தகுந்தாது போல் பயிர்களை வளர்த்து எனக்கு வேண்டியதை காய்கறியை உற்பத்தி பண்ணி தேவையானவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து ஒரு முக்கியமான பணியாக இருக்குது. இங்கே வந்து கொடி வகைன்னு எடுத்துக்கிட்டாக்க இதில் வந்து புடலை, பாகல், பீர்க்கு போன்ற கொடிகளையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து முக்கியமாக வந்து நான் தண்ணி பிரச்சனையை பண்ணுறதுக்கு அதிகமாக உபயோகிக்கிறது வந்து இலை மக்கு தான். இங்கே பறிக்கிற தேங்காயெல்லாம் எடுத்து அந்த மட்டையெல்லாம் சேமித்து மரத்துக்கு அடியிலேயே போட்டு அந்த தண்ணியை ஈரத்தை சேமிக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை தவிர வந்து மீதி செடிகளெல்லாம் வளர்த்து எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத என் தோட்டத்தை நீங்கள் ஒரு ரவுண்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு சுற்று வரும்போது என்ன பண்ணியிருக்கேன், அது எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது ரெண்டுமே காமிக்கிறேன். ஏன்னாக்கா இப்போ எல்லாருமே நல்லதாக பண்ணுறோம், நம்ம தான் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம தப்பு பண்ணுறதையும் சொன்னால் தான் வந்து இந்த தப்பை பண்ணாக்க இது வரும் வராதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. அதனால் நல்லதையும் சொல்கிறேன், வராதையும் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணி ஒரு சிறப்பான தோட்டத்தை நீங்களும் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருக்கிற விவசாயியை வெளியில் கொண்டு வந்து உங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருளை நீங்களே தயாரிச்சுக்கலாம். வாங்க போகலாம். வரிசையாக தென்னை மரம் இருக்குது. இப்போ வந்து முதல்ல என்ன பண்ணியிருக்கேன், முந்தைய இது தென்னை 15-20 அடிக்கு இடைவெளி விட்டு தென்னை மரம் நட்டுருக்காங்க. இது வந்து அதில் வெத்தலை கொடியை ஏற்றி விட்ருக்கேன். நம்ம வீட்டுக்கு வேண்டிய தேவையான வெத்தலை எப்போ வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். அதை தவிர என்ன பண்ணியிருக்கோன்னாக்கா பக்கத்திலே தொட்டியில் வந்து பிளாஸ்டிக் வலையில் வந்து பரண்டையை வளர்த்துருக்குறேன். இப்போ வெத்தலையும் பரண்டையும் சேர்ந்தே ஒரு கூண்டு மாரி கட்டி அதில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அப்பப்போ வேணுங்கிற பரண்டை வெத்தலையை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இதுக்குன்னு பிளாஸ்டிக்கை கூண்டு மாரி கட்டி அதை வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா பழைய மரத்துலேயே விழுந்த ஒரு இதில் வந்து பொன்சாய் கொஞ்சம் செடியை வளர்த்து அதை ஒரு அழகுக்காக இதை வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து மாங்கன்று வந்து ஒன்று மண்ணில் வளர்ந்து ரொம்ப பெருசாக போச்சு, வேர் எடுக்கவே முடியல. அது தோண்டும் போது வேர் பெருசாக வந்தால் என்ன பண்ணேன், இதை வந்து நம்ம வந்து புது மாதிரியாக பண்ணக்கூடாது, அது உயிரை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிவிசி பைப்பில் வந்து மணலை போட்டு அதில் அந்த மாங்கன்னை ஃபுல்லாக விட்டுட்டு கீழே ஒரு பாக்கெட் வச்சு இதில் ஒரு தேங்காய் நாரை வச்சு அமுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே வரேன். ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கனாக்கா அழகாக துளிரோட இந்த மாங்கன்று வந்திருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் இந்த மாஞ்செடியை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் பதியம் போடலாம், நடலாம், அதுக்கு ரெடியாக இருக்குது. இது உங்களுக்கு உயரமான வேர், நீளமான வேர் வர்ற செடிக்கு இந்த உபாயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஒரு புது யுக்தி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து பையிலே வளர்க்குற அரளி செடி. அப்புறம் வந்து இதுவும் ஃபில்லோடென்ட்ரான் அப்படிங்கிற சொல்கிற ஒரு கொடி வகையான ஒரு கொடி தொட்டியிலே வச்சுருக்குது. இது எங்கே வேணாலும் நம்ம தொட்டியில் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சார்ந்து வாடுறது, ஒரு இதை சார்ந்து வாடுற ஒரு செடி டைப்பு. இது பேர் ஃபில்லோடென்ட்ரான். இதையும் தொட்டிலே வளர்க்கலாம். நிழல்லையும் நல்லா வரும், வெயிலையும் நல்லா வரும். இது வந்து பையிலே வந்து இந்த தைப்பட்டத்துக்கு ஏதாவது காய்கறி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பழைய கோணி பையிலேயே எருமண்ணெல்லாம் போட்டு இந்த தட்டைப்பயிரை வளர்த்துருக்குறேன். பாருங்கள், இந்த தட்டைப்பயிறு காய்ச்சி முடிஞ்சு இந்த பருவம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இது எடுக்க வேண்டிய நேரம். அதிகமாக காய்ச்சி இது வந்து அப்பப்போ நமக்கு வேண்டிய காய்கறி பொருளாக இருக்கும். இந்த விதையை எடுத்து மறுபடியும் நீங்கள் அடுத்த பருவத்துக்கு உபயோகப்படுத்தலாம்.
அடுத்து இது பார்த்திங்கனாக்கா இது வந்து தொங்கும் தோட்டம்னு கூட சொல்லலாம். இது வந்து ஹேங்கிங் பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொங்கும் தோட்டத்தில் வந்து இதேமாரி அழகு செடிகளை வளர்த்து இது வழியாக தொங்க விடலாம். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து தொங்கும் தோட்டம், அழகாக தொங்கும் பைகள். இது வந்து நிறையா பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, இரும்புலேயும் இருக்குது. இதில் மாரி தொங்குற செடியை நீங்கள் வளர்த்து உங்கள் தோட்டத்தை அழகுப்படுத்தலாம். இது வந்து பீர்க்கு, இதுவும் பையில் வளர்த்து, இதுவும் காய்ச்சி முடிஞ்சிருச்சு. இதையும் நீங்கள் உங்கள் பையில், பழைய பையில் போட்டு நீங்கள் இதை வளர்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் மழை நீர் சேமிப்பு கிணத்து வட்டையை உபயோகப்படுத்தி மழை நீர் சேகரிப்பு. மழை அதிகமாக பெஞ்சிங்கன்னா இந்த தண்ணியை பூரா இதில் வடிஞ்சு இதுக்குள்ளே போய் சேமிச்சிடும். பக்கத்துலேயே போர்வெல் இருக்குது, அதுலேருந்து எடுத்துக்கிறதுக்கு நீர் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் மழை நீர் சேமிப்பு போர் பக்கத்துலேயே வச்சுருக்குறோம். அதை தவிர வீட்டுக்கு தேவையான எலுமிச்சை இதுவும் நட்டு இருக்குது. இதை வச்சும் நீங்கள் சின்ன செடியாக வச்சு இதை வளர்த்து இது கொஞ்ச நேரத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். அது 2-3 வருஷத்தில் ஆனால் இந்த எலுமிச்சை காய்க்க ஆரம்பிக்கும். இதை தவிர கருவேப்பிலை, வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். வீட்டு தோட்டத்தில் கருவேப்பிலை இல்லாமல் ஒரு இல்லமே இருக்க முடியாது. அதனால் கருவேப்பிலை வளர்க்கணும். இந்த மண்ணில் வந்து கருவேப்பிலை சரியாக வரலைங்கிறதால இதுக்கு வேண்டிய மக்கின ஏறு இதெல்லாம் போட்டு இதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த கருவேப்பிலைக்கு இந்த கடல் சார்ந்த பகுதியில் அவ்வளோவா கருவேப்பிலை வரலை. அதனால தான் இது வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வேண்டிய அங்கக பொருள் உரங்கள்லாம் போட்டிங்கனாக்க நல்ல சிறப்பாக மரமாக வளரும். அடுத்தது வந்து பப்பாளி. பப்பாளி வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுலேருந்து நாற்று எடுத்து நட்டது. இது மறுபடியும் பெருசாக போய் இது காய் கனி எல்லாம் கொடுக்கும். அதை தவிர பையிலேயே பாகல், புடலை, பாகல் போட்டு இதுவும் காய்ச்சி முடிஞ்சிடுச்சு. இதை வந்து அடுத்த பருவத்துக்கு தான் இது போகணும். இது பாகல் பூத்து கொஞ்சம் இருக்குது, நம்ம காய்க்க முடிஞ்சிடுச்சு எல்லாம். இது வந்து புடல், இதுவும் காய்ச்சி முடிஞ்ச சீசன். இதுவும் பையிலே தான் வளர்த்துருக்குது. இது வந்து நல்ல வளமான மண்ணை போட்டிங்கனாக்க இது நல்ல சிறப்பாக நிறையா நீளமான காய்கள் காய்க்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அரிநெல்லி மரம் வச்சுருக்குது. இது அரிநெல்லி மரமும் உங்களுக்கு தேவையான அரிநெல்லி காயை கொடுக்கும். இது வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஒரு கனி. இதை நீங்கள் ஈஸியாக உங்கள் தோட்டத்தில் பயிரிடலாம். இதை தவிர வந்து இன்சுலின் பிளான்ட்டு, இது வந்து நமக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த இலையை காலம்பறையும் நைட்டும் சாப்பிட்டாக்க குறையும். அதனால் இந்த இன்சுலின் பிளான்ட்டு இலையும் இதில் வளர்ந்துருக்கு. இதை தவிர மாட்டுக்கு தீவனம் அமையக்கூடிய புல், இது வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் வளர்த்துருக்குது. இதிலேருந்து நீங்கள் கரணைகளை எடுத்து நட்டிங்கனாக்கா உங்கள் வீட்டில் ஆடு மாடு அவங்களுக்கு உபயோகப்படுத்தி வளரலாம் இந்த புல்லை. இது வந்து ரொம்ப உபயோகமான ஒரு புல், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இது வேலியோரமாக வளர்த்திங்கனாக்க ஒரு ஃபென்ஸு மாரியும் வேலி மாரியும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இதே ஒரு தொங்கும் தொட்டி, ஒரு அழகான தொட்டி. அதில் இந்த சங்குப்பூ கொடி அழகாக பரவி கிடக்குது, அது போயிட்டுருக்குது. சங்குப்பூ கொடியே போயிட்டுருக்குது. இது ஒரு தொங்கும் தொட்டி. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து தொட்டியிலேயே வந்து கொத்தவரை வெண்டியும் போட்டுருக்கு. இது வந்து நல்ல மண், நல்ல நான் முன்னாடியே சொன்ன வந்து ஒளி நீர் எல்லாம் கிடச்சிதுனாக்கா நல்ல செழிப்பாக வரும். இது வந்து சரியான வெயில் ஒளி கிடைக்காததால் இந்த வெண்டை செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் சிறுத்து போய் ஆர்கானிக் மணி அங்க பொருள் இருக்கிறதால இலை பச்சையாக இருக்குது. ஆனாக்க சரியான ஒளிச்சேர்க்கை நடக்காததால் செடிகள்லாம் சிறுத்து போய் காயெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. அதனால் இப்போ இதை எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சரியான சூரிய ஒளி கிடைக்காத இடத்துல உங்கள் தொட்டியை வளர்த்து காய்கறி வளர்த்திங்கன்னா இதேமாரி காய் தான் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அதேமாரி இது வந்து கொத்தவரை செடி. இது வந்து முடிய போகுது, ஆனால் இன்னும் இது பூக்கவே இல்லை, காய்க்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்கல. இதில் வந்து முக்கியமாக இப்போ கொத்தவரை வந்து பூக்க ஆரம்பிக்குது. அதனால் இதுக்கு சூரிய ஒளி அவசியம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த தொட்டியை உங்களுக்கு காமிக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அடுத்தது வந்து இதில் கொடி வகையை வளர்க்கும்போது இதேமாரி சின்ன பையில் வளர்க்கக்கூடாது. சின்ன பையில் கொடி வகையெல்லாம் வந்து ஒரு வயசு அதிகமான ஒரு பயிர். அதில் போய் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதேமாரி தர்பூஸ் போன்ற பயிர்களை பயிரிடும்போது வளர்த்தா
சரியான சூரிய ஒளியும் மண்ணும் இல்லாததால் இலையெல்லாம் காஞ்சி இதேமாரி சின்ன சின்ன காயாக வந்திருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த செடியை எங்கே வளர்க்கணும், ரொம்ப எதிரில் வளர்க்கணும், எவ்வளோ அதுக்கு தொட்டி சைஸ் வேணும், எவ்வளோ மண் வேணும் அப்படிங்கிறத பார்த்து தான் பயிருக்கு ஏற்ற மாரி தான் நீங்கள் பையோ தொட்டியோ தேர்வு செய்யணும். அது எப்படி செய்யக்கூடாதுன்னு காமிக்கிறதுக்கு தான் இதேமாரி சின்ன பையில் அதிக வயதுள்ள பயிர்களை சாகுபடி செய்யக்கூடாது. இது வந்து சின்ன பையெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன தாவரங்களை வளர்க்கலாம். அடுத்தது வந்து கத்திரியும் பாருங்கள், இது ஒரு நீண்ட கால பயிர். இதுவும் வந்து சின்ன பயிரை தான் போட்டு வளர்த்துருக்குது. இதுவும் காய்ச்சி முடிஞ்சிடுச்சு. பட் இது வந்து இதுக்கு வந்து சூரிய ஒளி பத்தலை. சூரிய ஒளி பத்தாதெல்லாம் என்ன ஆச்சுன்னா இதில் பூரா வந்து மாவு பூச்சி வந்துருக்குது. பாருங்கள், இலையோட அடியில் மாவு பூச்சியோட தாக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதேமாரி இலையை பூரா தாக்கப்படுச்சிங்கன்னா செடி வந்து சரியாக காய்க்காது. பாருங்கள், இங்கெல்லாம் வந்து மாவு பூச்சி தான். இதுவும் பாருங்கள், இதெல்லாம் மாவு பூச்சி தாக்கம். இந்த மாவு பூச்சி இருந்ததுன்னா நீங்கள் அதோட நண்பனை எறும்பை பார்க்கலாம். இங்கே இதை பாருங்கள், முக்கியமாக நான் காமிக்க வேண்டியது இதுதான், எறும்பு. இந்த எறும்பும் மாவு பூச்சியும் ஒன்றோட ஒன்று சேர்ந்தது. இங்கே பாருங்கள், இந்த செடியை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ எறும்பு இருக்குன்னு. மாவு பூச்சி இருந்தால் எறும்பு இருக்கும், எறும்பு இருந்தால் மாவு பூச்சி இருக்கும். இந்த எறும்பு தான் ஒரு செடியிலேருந்து 100 செடிக்கு மாவு பூச்சியை தூக்கிட்டு போகிறது. எறும்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேப்பம் புண்ணாக்கு வேப்பஞ்சாரை தெளித்தா போயிடும். மாவு பூச்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். அதுக்கு தனியாக எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து இந்த செடியில் அதிகமாக தாக்கம் இருக்கிறதால உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இது சப்போட்டா வந்து பெரிய குளம் ஓவல் ஒன்று அங்கே இருக்குது. இது வந்து உருண்டை. இது வந்து சப்போட்டா வளர்த்த ஒரு 5 வருஷம். இந்த இது என்னாச்சுன்னா வீடு கட்டும்போது நடுவில் இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், அது வளர்ந்து ஒரு 5 அடி 6 அடி வளர்ந்த சப்போட்டா மரத்தை அப்படியே பேத்து இது வந்து நட்டது. நட்டோன்னே அதனால் மரத்தையும் நீங்கள் வந்து தேவையில்லாத இடத்துல இருந்தால் கூட அதை பேத்து எடுத்து தேவையான நல்ல வெயில் போடுற இடத்துல சப்போட்டாவை நட்டு மூலாங்கனத்துக்கு ஒரு மாதிரி. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இடைஞ்சலாக இருக்கிற மரத்தை கூட வெட்டாமல் நீங்கள் வந்து மறுபடியும் அந்த மரத்தை நட்டு உயிராக்கி அதிலேருந்து பலனை அனுபவிக்கலாம். இது வந்து கசிபோ என்று சொல்லக்கூடிய தோட்டத்திலே ஒரு அழகான ஒரு குடில். இது வந்து ஒரு தோட்ட அழகப்படுத்தும் ஒரு திட்டத்தில் கசிபோன்னு சொல்லக்கூடிய ஒரு குடில். இந்த குடிலில் வந்து இரவு நேரத்துலேயோ பகல் நேரத்துலேயோ நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இதில் வந்து என்னன்னாக்க முக்கியமாக எல்லா இடமுமே ஓப்பனிங்காக இருக்கும், திறந்துருக்கும். அது வழியாக வெளிச்சம் வரும், காற்று வரும். நீங்கள் உட்காந்து இயற்கையை அனுபவிக்கலாம். இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து செடி கொடிகளை எடுத்து இயற்கையாகவே நிழல் கிடைக்கும். இந்த இடத்த வச்சுட்டு நீங்கள் இரவு நேர சிற்றுண்டி இல்லாட்டினாக்கா சாப்பிட்றது எது வேணாலும் இந்த இதில் செய்யலாம். இது வந்து தோட்டத்துக்குள்ளே இருக்கிற சிறு குடில், அது வந்து கசிபோன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நீங்கள் இதையும் உபயோகப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய நேரத்தை சரியாக இயற்கையோடு கழிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இதை பயன்படுத்தலாம்.